ஹாய் வணக்கம். வணக்கம். சனியாக எத்தனையாவது பர்த்டே இன்றைக்கி? 10வது பர்த்டே. ஓகே, நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு 10வது பிறந்த நாள் என்று சொல்லி ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. சரி, முதலாவதாக எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? சானிகாவை மிக்கி எல்லாம் கூட்டி கொண்டு போய் டான்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்காலர்ஷிப் எழுத போகிறீங்களாம் நாளண்டைக்கு. அப்போ அதுக்கு முதல் அவளோட பிறந்த நாளுக்கு போய் நல்லா ஒருக்கா சந்தோஷப்படுத்தி ஒருக்கா ஊக்கப்படுத்தி போட்டு வர சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. சரி, யார்? சரி, யாரை சொன்னீங்க? பெரியப்பாவும் பெரியம்மாவும். பெரியப்பாட பேர் என்ன? மயூரன். பெரியம்மாட பேர் ஜாலினி. எங்கே இருக்கிறாங்க? கனடா. இல்லையே, அவங்க இல்லை. யார் சொன்னது அப்படி சொல்ல சொல்லி? நீங்களாக தான் சொல்கிறீங்களே. என் பிடிக்குமா பெரியம்மா பெரியப்பாவை? ரொம்ப பிடிக்குமா? சரி, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து வேற இல்லை. வேறு யாராக இருக்கும்? சரி, முதலாவதாக வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை தருவோம். நாளண்டைக்கு வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து எழுத போகிறீங்க தானே, அதால் வந்து அதற்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்காக அந்த என்ன சொல்கிற பரீட்சையை வந்து எழுதுறதுக்காக உங்களுக்காக பேனை பென்சில் எல்லாம் வச்சு அதோடு சேர்த்து
சரஸ்வதி சிலை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சும்மா அனுப்பியில் 65,000 ரூபா காசோடு அனுப்பியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, நிறைய காசு வந்திருக்கு. என்ன ஸ்காலர்ஷிப் எழுத போதில் இப்படி என்ன பாஸ் பண்ணினா நிறைய திங்ஸ் வரப்போகுது. சரி வாங்கிக்கொள்ளுங்க. எங்கள் கெட்டிக்காரி என்ன பறையுங்க, அடித்து பறையுங்க. சரி ஓகே, எல்லா திங்ஸுமே வந்திருக்கு. இந்த பென்சில் இந்த பேர் எல்லாம் கொண்டு போய் தானே உங்களை ஸ்காலர்ஷிப் வந்து எழுதட்டுமா? சரி ஓகேயா? சரி, யாரா இருக்கு பாப்பு? அவங்க இல்லையே. எத்தனை பெரிய பேர் இருக்கிறாங்க? அம்மாண்டெல்லாம் 2 பேர் இருக்கணும். அப்போ என்னோட ஒரு ஆளை மட்டும் சொல்கிறீங்களே? மற்றவையெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஓகே, பெரியம்மா யாட்ட? அம்மாட அக்கா. சரி, என்ன பேர் அவாட? நவநீதன். எந்த நாடு? ஃப்ரான்ஸ். இல்லையே. மாமா மாமா அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் ஃப்ரான்ஸ் தான். மாமாட பேர் என்ன? சபேஷன். இல்லையே, அந்த பேர்லேருந்தும் வேற இல்லை. வேற யாரு? வேற யாரா இருக்கும்? யார்ட்ட பேரு? ஃப்ரான்ஸ் பெரியம்மா. அது நவநீதன் சொன்னீங்க, அப்படியா? அவங்க இல்லை. வேற யாரா இருக்கு? எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்களா? ஓகே சரி, எங்கே உள்ள மாமாக்களை அனுப்பியிருக்க மாட்டாங்களா? அனுப்பியிருப்பாங்க. சரி, அவங்களோட பேரை சொல்லுங்க பாப்பா. அனுப்பியிருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, இல்லையா? மேமிக்கு சொல்கிறாங்க இல்லையா? தயாகர். 2 பேரும் இல்லை. சரி ஓகே, உங்களுக்காக அடுத்த கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. உங்களோட இன்றைக்கு 10வது பிறந்த நாள்னு சொல்லி அந்த 10ன்னு சொல்லி பிரேமிலியை போட்டு அழகாக உங்களோட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே இசானிகான்னு போட்டு ஒரு பிரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யார்கிட்ட கொடுத்தீங்க? அப்பாட்ட இருந்ததா? அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா தான் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, அப்பாவோட பேர் என்ன? ஜெகதீஷ். அந்த பேர்லேருந்தும் வேற இல்லை. அப்பா யாருக்கும் ஃபோட்டோக்களை கொடுத்தாரா? சரி, அப்பாட்ட கேளுங்க யார்கிட்ட ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னு. அப்பாட்ட கேட்பவா? அப்போ கண்டுபிடிச்சிடலாம் யார்கிட்ட கொடுத்தேன்னு. கேளுங்க நான் அப்பாட்ட. என்னவா சொல்ல மாட்டேறாவா? சரி, இப்போ அப்பாவும் அவைக்கு தான் சாப்பாடு, நெசானிக்காக சாப்பாடு இல்லை. சரி, இப்போ வாங்கி கொள்ளுங்க பாப்பு அந்த பிரேமை. ஓகே, பிரேம் பிடிச்சிருக்கா? சரி, உங்களோட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு உங்களுக்காக அதாவது இந்தியான் பிறந்த நாள் ஞாபகம் வச்சுருக்க சொல்லி 10 சொல்லி பிரேம் அடித்து அனுப்பியிருக்கிறாங்க. சரி, யாரா இருக்கும்? பெரியப்பா. எந்த பெரியப்பா? கனடா பெரியப்பா. இல்லையே. நவநீத ராசானும் இருக்கா பேர்? ஆனால் அந்த பேர்லேருந்து வேற இல்லை. 2 பேர்லேருந்து வேற இல்லை. முதல்ல என்ன பேர் சொன்னீங்க அந்த பெரியப்பாக்கு? மயூரன். மயூரன் அந்த பேர்லேருந்தும் வேற இல்லை. நவநீத ராசாண்டும் வேற இல்லை. யார் அது? அம்மாட பெரியப்பாவா அப்பாட சைட் பெரியப்பாவா? அம்மாட சைட் பெரியப்பா. இல்லையே, இங்கே இருந்தா வந்திருக்கு. என்ன தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். அப்பாட்ட இருந்தா வந்திருக்கு. அப்பாட்ட கேளுங்க பாப்பா, நீங்கள் அனுப்பினீங்களான்னு கேளுங்களேன் அப்பாட்ட. அப்பா இல்லை, அப்பா அனுப்பியிருப்பாங்களா? அப்பா அனுப்பலையா? சரி, உங்களுக்காக சாக்லேட் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? சரி, உங்களுக்காக நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு
ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இசானிகா இந்த 10வது பிறந்த நாளில் நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டு வா, இதோட என்ன சொல்கிறது, ஆசைப்பட்ட வேறு நிறைய சாப்பிட்டுட்டு வா. ஒன்று கொடுப்பீங்களா மிக்கிக்கு? சரி, பிற என்ன நல்ல பிள்ளையாக இருக்கிறாங்களே. சரி, வாங்கிக்கொள்ளுங்க. சரி, சாக்லேட் பிடிச்ச சாக்லேட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. யாரப்பா அதை பிடியெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறது? ரொம்ப பிடிச்சவங்களாக தான் இருக்கணும். சானிகாவுக்கு யாரை பிடிக்கும்? ரொம்ப எல்லாருமே பிடிக்கும். யாருமே பெஸ்ட் இல்லையா? ரொம்ப பிடிக்க வேண்டாம், தம்பியை தான் ரொம்ப பிடிக்குமா? தம்பியோட பேர் என்ன? காவினயன். இல்லையே, தம்பியும் மேரேஜ் பண்ணல. சரி, வேறு வேறு யாரா இருக்கு? கனடா பெரியப்பாவா தான் இருக்கேன். ஏன் அப்படி சொன்னாங்களே, கனடா பெரியப்பா தான் அனுப்புவேன்ட்டு. அப்போ எப்படி அப்படி சொல்கிறீங்க? அவங்கள தான் சொல்கிறீங்க. ஏன் அவங்கள பிடிக்குமா? ஆனால் வேறு யாரோட இருந்தில்ல வந்திருக்கு. அவங்க இப்போ கோவிக்க போகிறாங்க. ஐயோ, நாங்கள் இசானிகாவுக்கு ஸ்காலர்ஷிப் எழுதுறதுக்காக எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறவே, சாக்லேட் எல்லாம் பிடிக்குமென்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் இசானிகா என்ன சொல்லலையேன்ல கோவிக்க போகிறாங்க. என்ன செய்வோம்? சரியா சொல்லுங்க பாப்பா. வடியா ஜோசிங்க. அனுப்பினவங்களை சொல்லாடி கோவிப்பாங்க. அவராக தான் இருக்குவா. சரி பாப்பா, உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே இசானிகாண்டு போட்டு ஒரு அழகாக ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. டோல் கேக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கா? சரி, வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, யாரா இருக்குமா? இப்போ அவராத்தான் இருக்குமா? இல்லையே, அவர் அனுப்பியில்லை. என்ன செய்வோம்? அப்பாவா? சரி, பெரியப்பாவா அப்பாவை அனுப்பியிருப்பாங்க? அப்பா. சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து கேக்கை கட் பண்ணுவோம். ஓகே, சரி. யாரும் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஆசை நிறைவேறதுக்காக நாங்கள் வந்து இப்போ கேக் அவங்களோட ஆசையாக அனுப்பின அந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு கடைசியாக யாருன்னு சொல்கிறேன். ஓகே, சரி, கட் பண்ண. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் இஷானிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, தீர்த்தி விடுங்க. 2 பேரும் சேர்ந்து தீர்த்து. ஓகே சானிகா, இப்போ வந்து நாங்கள் சரி கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. சரி, இப்போ சொல்லுங்கள், பெரியப்பாவா அப்பாவா? பெரியப்பா தான். சரி, எந்த பெரியப்பா? அம்மாட சைடில் 2 பெரியப்பா, அப்பாட சைடில் 4 பெரியப்பா, 6 பெரியப்பா இருக்கிறாங்க. எந்த பெரியப்பா? அம்மாட சைட் பெரியப்பா தான். பெரியப்போட பேர் மாயூரன். எந்த நாடு? கனடா. அவங்க தான் கட்டாயம். ஓகே, மேடம் இல்லை. அப்போ அப்பான்னு சொன்னீங்களே, அது எப்படி மாறினீங்கடா கண்டு அப்பான்னு சொல்லிட்டு? சரி, உங்களுக்காக வந்து கனடாவில் இருந்து உங்களுடைய பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் இப்படி பார்த்து அழகாக சானிகாவை வந்து சந்தோஷப்படுத்தணும். சானிகா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதுக்கு முதல் அவங்கள கொண்டு போய் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி செய்திருக்கிறாங்க. எப்படி ஹாப்பியா? எவ்வளவு ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. சரி, என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்ஸ் மட்டுமா? இவ்வளவும் செய்திருக்கிறாங்களே. வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா பெரியப்பா பெரியம்மாவை? சரி, அவங்களுக்கு என்ன செய்து காட்டுவீங்க?
எக்ஷாவுக்கு முதல் அவங்க உங்களுக்கு இவ்வளவும் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்து காட்டணும்? கூட மார்க்ஸ் எடுக்கணும். நான் கட்டாயம் வடிவாக படித்து ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணித்தான் அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அப்படி தானே? சரி, வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? சரி, மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. உலகு